சென்னை விமான நிலையத்தில் புதிய 5வது முனையம். ஒட்டுமொத்த பயணிகள் கையாளும் திறன் 5.5 கோடியாக அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. புதிய முனையம் எப்படி அமையப் போகிறது? என்னென்ன வசதிகள் இடம்பெற உள்ளன? விரிவாக பார்ப்போம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. சென்னை விமான நிலையத்தின் பயணிகள் கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் புதிய 5வது முனையம் அமைக்க இந்திய விமான நிலைய ஆணையம் திட்டமிட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 கோடி பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக இந்த முனையம் அமைய உள்ளது. இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் மொத்த பயணிகள் கையாளும் திறன் ஆண்டுக்கு 5.5 கோடியாக அதிகரிக்கும். 2 ஓடு பாதைகளுக்கு இடையே உள்ள வி வடிவிலான நிலப்பகுதியில் புதிய முனையத்தை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கிடைக்கும் நிலத்தை அதிகபட்சமாக பயன்படுத்துவதுடன் விமான நிலையத்தை அணுகும் நகர்ப்புற சாலை போக்குவரத்து நெரிசலையும் குறைக்க முடியும் என AAI தெரிவித்துள்ளது. தற்போது திட்டம் ஆரம்ப கட்டத்திலேயே உள்ளது. தொழில்நுட்ப ஆய்வு மற்றும் பயணிகள் போக்குவரத்து தொடர்பான ஆய்வுகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. இதுவரை திட்டத்தின் கருத்தாக்கம் மட்டுமே முன்வைக்கப்பட்டுள்ளது. புதிய முனையத்துக்கும் தற்போதைய முனையங்களுக்கும் இடையே பயணிகள் எவ்வாறு செல்வார்கள் என்பது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. தானியங்கி பயணிகள் போக்குவரத்து வசதி அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. புதிய திட்டத்தில் 10 அதிவேக ரேபிட் எக்ஸிட் டாக்ஸிவேஸ் அமைப்பதுடன் விமான நிலைய சுற்றுப்புற சாலையும் அகலப்படுத்தப்பட உள்ளது. மேலும் பின்புறத்தில் சரக்கு மையம் அமைக்கும் திட்டமும் பரிசீலனையில் உள்ளது. அதற்கான சரக்கு கையாளும் திறன் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. இதனிடையே சென்னை புறவழிச்சாலை மற்றும் வெளிவட்ட சாலையிலிருந்து விமான நிலையத்தை இணைக்கும் 5.2 கிலோமீட்டர் சரக்கு வழித்தட திட்டத்திற்காக AAI ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்த வழித்தடம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுடன் விமான நிலையத்திற்கு கூடுதல் அணுகுசாலை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேசிய நெடுஞ்சாலை 32ஐ விமான நிலையத்துடன் இணைக்கும் உயர்மட்ட சாலை திட்டமும் முக்கியத்துவம் பெறுகிறது. அடையாறு ஆற்றின் நீரோட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படாது என ஆய்வறிக்கை தெரிவித்துள்ள நிலையில் புதிய இணைப்பு சாலை உருவானால் 5வது முனைய திட்டம் அடுத்த கட்டத்தை எட்டும் என AAI அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.